அப்புறங்க ஒரு கான்ஸ்டபிளோட அம்மாவுக்கே இப்படி நடக்குதுன்னா அப்புறம் பப்ளிக்கோட உசுருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு ஊருக்குள்ள கேள்வியாக்கு கேவலமா பேச. அது மட்டுமல்ல, மீடியாவுல உங்களை பத்தி பக்கம் பக்கமா எல்லா மீடியாவும் எழுதி கிழிக்க. அப்புறம் கேமரா எல்லாம் உங்களையே ஜூம் பண்ணு ஜூம். அப்புறம் மேலிடத்துல இருந்து உங்களை போட்டு வறுத்தெடுப்பாங்க. நல்லா போட்டு கொடுத்துட்டோம். அப்பாடா. பரமர, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தங்கமயிலோட கம்ப்ளைண்ட சொல்றீங்களா இல்ல உங்க ஆள் மனசோட ஆசையை சொல்றீங்களான்னு தெரியல. என்ன ஆண்டவர் இப்படி கேட்டீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? இங்க பாருங்க, உங்க நல்லதை தவிர வேற எதையுமே யோசிக்காத விசுவாசமான அடிமனா. தயவு செய்து என் விசுவாசத்தை சந்தேகப்படாதீங்க. ஆண்டவரே, நீங்க எதை வேணாலும் உரைச்சி பாருங்க, ஆனா என்ன உரைச்சி பார்க்கலாமா? பரமர, நான் விளையாட்டுக்கு பேசினா இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டீங்க? மயிலோட கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னாடி இவ்வளவு கணக்கு இருக்கும் நான் யோசிக்கவே இல்லையே. யோசிக்கணுங்க ஆண்டவரே. மயில் 2K கிட்ட ஆண்டவரே. அப்படின்னா இது இன்னும் அப்டேட் ஆகல ஆண்டவரே. ஒரு கல்ல 2 மாங்காங்கிறது நம்ம காலத்து கணக்கு. ஒரே கல்ல மரத்தையே காலி பண்றது இந்த ஜெனரேஷனோட கணக்கு. அப்புறம் சஸ்பெண்ட் ஆனதும் மூலையில் உட்கார்ந்து மூக்கு சிந்தாம ஈஸியா எடுத்துட்டு போனான்னு சொன்னீங்கல்ல. இந்த பெண் புலி பதுங்கிறது பாயத்தானே எனக்கு அப்பவே ஒரு டவுட் ஆனவரே. இது இப்ப உண்மையாயிடுச்சല്ലോ. ஐயோ சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நிஜமாவே அம்மாவோட நகைய அடிச்சிட்டு போயிட்டாங்க சார். தயவு செஞ்சு என் கம்ப்ளைண்ட ஏத்துக்கிட்டு செயினை மீட்டு கொடுங்க சார். பரமர் சொல்றதுல ஏதோ பாயிண்ட் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதே மயிலு. ஒருவேளை கம்ப்ளைண்ட்ன்ற பேர்ல என்ன நீ காலி பண்ண பாக்குறியோ? ஐயோ சார், சத்தியமா இல்ல. என் அம்மா நகைய மீட்டு தரத தவிர எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்ல. என்ன தயவு செஞ்சு நம்புங்க சார். உன்னை நம்பணும்னா நீ ஒண்ணு செய்யணும். நகைய பறி கொடுத்தது உங்க அம்மா தானே? அவங்கள கூட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடு, நான் ஏத்துக்கிறேன். கரெக்ட்டுங்க சார். அம்மாவுக்கு இப்போ என்ன உடம்பு முடியல, ஆஸ்பத்திரியில இருக்காங்க, தானே சொல்ல போற? நிஜமா அதான் சார். செயினை புடிச்சு இழுத்ததுனால கழுத்துல காயமாயிடுச்சு. அம்மா இப்போ வீட்ல ரெஸ்ட்ல இருக்காங்க. நகைய பறி கொடுத்தவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கட்டாயம் ஒண்ணும் இல்லையே சார். அவங்க சார்பில் யார் வேணாலும் கொடுக்கலாம்ல. ஓ, இன்ஸ்பெக்டருக்கு சட்டம் கத்து கொடுக்குறீங்களோ? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வாய் வார்த்தையா சொன்னதை என்னால நம்ப முடியல. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு ஆதாரமா எதையாவது கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க புகாரை நான் ஏத்துக்கணுமா வேணாமா நான் முடிவு பண்றேன். நீங்க கிளம்பலாம். சார். டேய், ஓ அத சஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவரு அரை ட்ரவுசர் போலீஸா இருந்து இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிருக்காரு. இங்க பாரு, இவர் முன்னாடி எல்லாம் நீ சுண்டக்கா. சஸ்பெண்ட் முடியறதுக்குள்ள நல்லதா சமைக்க வீட்டுல கத்துக்கோ. அப்பதான் டெய்லி இங்க எடுத்துட்டு வர முடியும், ஆண்டவருக்கு படைக்க முடியும். என்ன காண்டவரை நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்தம்மா, நீ மாத்திரை போட்டியா? போட்டேம்மா. உண்டா இருக்கிற உன்னை நான் தான் நல்லா பாத்துக்கணும். இப்ப நீ என்ன பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னம்மா, 7-8 மாசம் ஆனதும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நீ தானே என்ன பாத்துக்க போற. இப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். மாத்திரை போடு. இந்தாம்மா. என்னவோ பட்ட காலியே படுங்கிற மாதிரி நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. திருட்டு பசங்க ஹாஸ்பிட்டல் வாசல்லயே சுத்திட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. திருடனுங்க ஹாஸ்பிட்டல் கோயில்னு எல்லா இடத்துலயும் தாமா இருக்கானுங்க. நம்ம பொருள் பறிப்போக கூடாதுன்னா நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். சரிதான் கையில. ஆனா இவ குழந்தை உண்டான சந்தோஷத்துல நான் இந்த உலகத்திலேயே இல்ல. அந்த சந்தர்ப்பம் பார்த்துதான் அடிச்சுட்டு போயிட்டானுங்க பாவிங்க.
நமக்கு வாரிசு உருவாயிருக்கு. அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க விடலையே. பாவிங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. விடுமா, இது நீ உழைச்சு சம்பாதிச்சது தானே. நிலவித்த பணம் கிடைச்ச மாதிரி இதுவும் கண்டிப்பா கிடைக்குமா. நீ நம்பிக்கையோட இருமா. அம்மா அம்மா, உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல, விழுந்த அதிர்ச்சியில உடம்புதான் வலிக்குது. நீ போன விஷயம் என்னாச்சு மயில? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? இல்லக்கா, கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சார் சொல்லிட்டாரு. என்னடி இது அநியாயமா இருக்கு? நீ டியூட்டி பாக்குற ஸ்டேஷன்ல உன் கம்ப்ளைண்டே எடுத்துக்க மாட்டேன்னு அந்த எப்படி சொல்ல முடியும்? அவர் ஏற்கனவே வில்லங்கம் பிடிச்சவரு. நான் இப்ப சஸ்பென்ஷன்ல வேற இருக்கேன். ஏதாவது காரணம் சொல்லி என்ன அலைய வைக்கதான்க்கா பாப்பாரு. இப்ப என்ன காரணம் சொல்றாரு அந்த ஆளு? உன் அம்மாவோட நகையை தானே பறிச்சுட்டு போனாங்க, அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு புதுசா ஒரு ரூல் சொல்றாரு. அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும்க்கா, அதுக்கு தான் வந்தேன். அம்மா தான் உடம்பு வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, இப்ப வேணா மயில, நாளைக்கு வேணா கூட்டிட்டு போ. நான் எல்லாம் எங்கேயும் போறதா இல்ல மலரு. ஏமா, இப்பவும் நீ அந்த ஆளை பார்க்க பயந்துகிட்டு தானே வர மாட்டேங்கிற? அந்த ஆளை பார்க்க எனக்கு என்னடி பயம்? புகார் வாங்குறதுக்கு இப்படி நம்மள அலைய விடுறாரு. நான் வந்து அங்க புகார் கொடுத்துட்டா மட்டும் உடனே நடவடிக்கை எடுத்து என் நகையை மீட்டு கொடுத்துருவாரா? அந்த ஆள் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நடக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த ஆள் முன்னாடி போய் நிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. நீ என்ன விட்டுரு. அன்னைக்கு பணம் காணாம போனப்பவும் இதேதான் சொன்ன, இன்னைக்கு நகை காணாம போனப்பவும் இதேதான் சொல்ற. அந்த இன்ஸ்பெக்டர் மூஞ்சிலேயே முழிக்கவே கூடாதுன்ற அளவுக்கு அப்படி உனக்கு என்னமா பிரச்சனை? இத பாரு, மாத்தி மாத்தி பேசினாதான் நான் காரணம் சொல்லணும். நான் எப்பவுமே ஒரே பதில தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஆளை பார்க்க பிடிக்கல. என்ன கொண்டு போய் அந்த ஆள் முன்னாடி நிறுத்தாத. உன்னால முடிஞ்சா நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்து செயினை மீட்க முடியுமான்னு பாரு. இல்லனா விட்டுரு மயிலு. விட்டுட்டா செயின் எப்படிமா திரும்ப கிடைக்கும்? கிடைக்கும்டி. இந்த விஷயத்துல உங்க இன்ஸ்பெக்டர் நான் நம்பல, சாமிய நம்புறேன். சென்னிமலை முருகனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா என் செயின் கிடைக்கும். இதே மாதிரி கஷ்டம் வந்தப்பெல்லாம் கை கொடுத்த சாமி இப்போ எனக்கு நல்லது செய்யணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ சொல்றதெல்லாம் எனக்கு சரியா படலமா. நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கா? இந்த நேரத்துலயா? எதுக்குடி? அங்க கொஞ்சம் வேலை இருக்குக்கா. எனக்கும் சாமி நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு போலீஸ்காரி அதை மட்டுமே நம்பி உட்கார முடியாது. செயின் பறிச்சவனை பிடிக்கணும்னா அதுக்கான ஆதாரமும் சாட்சியும் வேணும். அப்படி ஏதாவது கிடைச்சாதான் கம்ப்ளைண்ட் பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அதை தேடிதான்க்கா நான் போயிட்டு இருக்கேன். நைட்டு லேட்டா தான் வருவேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க மேடம். நான் குகை போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் மேடம். இன்னைக்கு காலையில உங்க ஹாஸ்பிட்டல் வாசல்ல எங்க அம்மா கிட்ட இருந்து 2 பேர் செயின் அடிச்சுட்டு போயிட்டாங்க. உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்கல்ல, அதுல அந்த இன்சிடென்ட் கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும் மேடம். நான் அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்க்கணும். நீங்க போன் பண்ணீங்கன்னு சார் சொன்னார் மேடம். சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அங்க கோபாலன் ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாருங்க. நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ மேடம்.
அந்த இன்சிடென்ட் எப்ப நடந்ததுன்னு தோராயமா சொல்ல முடியுமா மேடம்? 10:30 இருந்து 11க்குள்ள இருக்கும் சார். ஓ சரிங்க மேடம். சார் இதான் சார், இதுல இருந்து அப்படியே ஃபுல்லா ப்ளே பண்ணுங்க. ஓகே மேடம். சார் இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா இப்ப பார்த்த எல்லா ஃபுட்டேஜுமே எனக்கு இந்த பென்டிரைவ்ல போட்டு கொடுத்துருங்க சார். நீங்க கேட்ட ஃபுட்டேஜ் இதுல இருக்கு மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரிங்க மேடம், வாங்க. பரமரே, ஆண்டவரே, அந்த நகை கடை சேட்டு என்ன சொல்றான்? கேஸ் விஷயத்தை வெளியே வச்சு முடிச்சுக்கலான்றானா இல்ல இங்க வந்து பேசிக்கிறேன்றானா? ஆண்டவரே, திருட்டு நகை வாங்குறவங்க எப்படி திமிரா பேசுவான்? நம்ம டீலிங் ஒத்துக்கிறானாமா? சிறப்பு. நாளை காலையில நம்ம இடத்துக்கு அவனை வர சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம். ஆகட்டுங்க ஆண்டவரே. நான் மயிலு அதுக்குள்ள வந்துட்ட. ஆண்டவரே, காலையில அவங்க அம்மா நகையை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது. இப்ப அவங்க அக்கா நகையை ஒன்னும் அடிச்சிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க மாட்டிருக்குது. இதத்தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் பரமரே. ஆண்டவரே, நமக்குள்ள வேவ் லென்த் அப்படி. ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு பூசாரிக்கு தெரியாதுங்களா? சார் என்னது இது? ஆதாரம் சார். செயின் ஸ்நாச்சிங் நிஜமாவே நடந்துச்சான்னு கேட்டீங்கல்ல, இன்சிடென்ட் நடந்த இடத்துல கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் இதுல இருக்கு சார். ஆண்டவரே, இந்த சிசிடிவி கேமரா வந்ததுக்கு அப்புறம் தெருவுக்கு தெருவு, வாசலுக்கு வாசல் வச்சு பதிவு பண்ணிடுறானுங்க. அதனாலங்க நம்ம எல்லாம் ஒளிஞ்சு திரிய வேண்டி இருக்குதுங்க. சார் இத ஒரு நிமிஷம் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? ஆண்டவரே, பிரிண்ட் பழசாட்டு இருக்குதுங்க, நல்லா தெரியுங்களா? ஆண்டவரே, இது ரொம்ப பழைய பிரிண்டா இருக்க மாட்டிருக்குது. அப்படியே மங்களா தெரியுது. நல்ல பிரிண்டா கொண்டாடக்கூடாது. என்னமோ நடக்குது, ஆனா அந்த கன்றாவி என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயா, அந்த முகம் யாருன்னே தெரியலீங்க ஆண்டவரா. இல்லீங்க, ஆமா எங்க ஆண்டவரே, இந்த ஆதாரத்தை அடையாளமே தெரியாம எப்படி அடிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்ல பரமன் சார், இந்த அம்மாவோட உருவத்தை பாக்குறப்போ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி தான் இருக்கு. ஆனா யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. 1 2 இருந்தா தானே தெரியும். மயில, உங்க அம்மா
எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் வருது. என்ன உன் கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரியா நீ? எஸ்பியோட சப்போர்ட் இருந்தா என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிறியா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் இல்ல சார். நான் யாருக்கும் போன் பண்ணவும் இல்ல, நான் அங்க போகவும் இல்ல. ஆண்டவரே, இந்த பஞ்சாயத்து அப்புறம் பாத்துக்கலாம். எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வந்த போன் எடுங்க, அப்புறம் பெரிய பஞ்சாயத்து ஆயிர போகுது. ஹலோ, சொல்லுங்க சார். சார் கண்டிப்பா நான் காலையில கொடுத்துட்டா பரவாயில்லைங்களா? ஆண்டவரே, இது என்ன பெரிய பஞ்சாயத்தா? இல்ல, இது வேற கிராம பஞ்சாயத்தா? மயிலு நம்ம கேட்ட ஆதாரத்தோட வந்துட்டா. இனிமே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. சொன்னா இவன் நேரா எஸ்பி ஆபீஸ்ல போய் நிப்பா. நானே அந்த ரூட் இவளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பேசாம சோ அதனால மயிலோட கம்ப்ளைண்ட வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க பரமர. உத்தரவுங்க ஆண்டவரே. தேங்க்யூ சார். சீக்கிரமா அந்த திருடனை கண்டுபிடிச்சு ஜெயில போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார். என்னால முடியாது மயில. கம்ப்ளைண்ட் வாங்குறது மட்டும்தான் என் வேலை. உங்க அம்மா நகையை திருநவனை கண்டுபிடிக்க வேண்டியது வாங்க வேலை. சார் எனக்கு புரியல. செயின் ஸ்நாச்சிங் கேஸ கண்டுபிடிக்கிற பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். அந்த கேஸுக்கு அதிகாரி நீதான் இனிமே. ஏற்கனவே 3 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அதோட சேர்த்து உங்க அம்மா கேஸையும் நீயே விசாரி. உங்க அம்மா செயின் அறுத்தவனை நீயே தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வா. உன் கையாலேயே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளு. உங்க அம்மாவுக்கான நியாயத்துக்காக நீயே போராடி வாங்கி கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்படி ஒரு சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது மயில. உன் பேர்ல இருக்க நம்பிக்கையினால, அக்கறையினால இந்த பர்மிஷன் உனக்கு கொடுக்கறேன். என் நம்பிக்கையை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். சார், ஆனா நான் இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்கேன். நான் எப்படி? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. உன் சஸ்பெண்ட் ஆர்டரை இப்பவே நான் கேன்சல் பண்றேன். இந்த நிமிஷமே நீ இந்த டியூட்டில ஜாயின் பண்ணிடு. டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இருந்த டியூட்டி ஆரம்பிச்சிரு. தேங்க்யூ சார். சார், பென் டிரைவ் கொடுங்க. ஆன் டிரைவ்னு ஒத்துக்க மாட்டியாக்கு? வரமரே. ஆண்டவரே, கதையில ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் வர்ற மாதிரி தெரியுது. ஆமா, புது அம்மனிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்க. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆனா என்னன்னு தான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க. சிம்பிள் பரமர. அந்த கும்பலை எல்லாம் அவ்வளவு ஈஸியா பிடிச்சிட முடியாது. அவங்க நெட்வொர்க் ரொம்ப பெருசு. நம்ம கான்ஸ்டபிள் மயில் இதுல எவ்வளவுதான் அலைஞ்சாலும் ஒருத்தம் கூட சிக்க மாட்டோம். அதான் நீங்க இன்ஸ்பெக்டருங்க, நான் ஏட்டுங்க. ஆமாங்க ஆண்டவரே, இந்த துப்பு துளக்கிறதுக்காக தெரு தெருவா அலைய விடுவோமே, அது மாதிரிங்களா? ஆனா சமயத்துல நம்ம அப்பாவியா நினைக்கிறவங்க அதிரடியா ஆபரேஷன் பண்ணி ஓகே பண்ணிட்டான்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? மயில் விஷயத்துல அந்த மாதிரி அதிசயம் நடக்க வாய்ப்பே கிடையாது பரமர. ஒருவேளை பிரில்லியண்டா ஸ்கெட்ச் போட்டு அந்த கூட்டத்தை புடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. மீடியா முன்னாடி அக்யூஸ்டையும் ரெக்கவரையும் காட்டி பதக்கத்தை நம்ப வாங்கிடுவோம். கேஸ் வழன்னு இழுத்துக்கிட்டே போச்சுன்னு வைங்க. ஏன் கேஸ் முடியலன்னு பெரிய அதிகாரிங்க கேட்கும் போது மயில் மேல பழிய போட்டுருவோம். பதக்கம் வந்தா நமக்கு, வலி வந்தா புது அம்மனிக்கு. வழக்கமா நம்ம டிபார்ட்மெண்ட்ல நடக்கிறது தானே. பிரமாதம் ஆண்டவரே, இது உங்க இடம், உங்க படம், நல்லா ஓட்டுங்க. கஸ்தூரி, கஸ்தூரி, காஃபி கொண்டா. இதோ வந்துட்டேங்க. என்னங்க, என்னங்க, எடுத்துக்கோங்க. என்னடி இது? காலங்காத்தால காஃபியை கொடுப்பேன்னு பார்த்தா ஸ்வீட் பாக்ஸ் நீட்ட.
இல்லாத சுகரை வர வைக்க போறியா? என்னங்க நல்ல நாள் அதுமா அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நாளா? ஏன் இவ கிளம்புறாளா? என்னது? நியாயமா பார்த்தா இவரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து உன்னை சந்தோஷப்படுத்தணும். ஆனா நீ ஸ்வீட் கொடுத்ததும் காரணம் புரியாம என்ன விஷயம்னு விசாரிக்கிறாரு பாரு. நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான், வேற என்னத்த சொல்றது? என்ன காலகட்டத்தில் ஆரம்பிச்சியா நீ? கொளுத்தி போடாம உன்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. ஏங்க அக்கா மேல ஏன் பாயறீங்க? எப்பவும் இல்லாம இன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ் நீட்டேனா ஏன்னு யோசிக்க மாட்டீங்களா? இங்க பாரு கஸ்தூரி, வேலையில 1000 டென்ஷன்ல இருக்க. சும்மா சஸ்பென்ஸ் நீட்டி மடக்காம தெளிவா என்னன்னு சொல்லு. இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்கிறது உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையாங்க? எப்படி ஞாபகம் இருக்கும்? உறவை தேடிக்கிட்டு அதுக்கப்புறமா லைசன்ஸ் வாங்கினா இப்படிதான்.